எங்க இஸ்லாமிய சமுதாயம் இந்த மாதிரி விஷயம் மாட்டிட்டு பிடிக்காது. விவரமா வெளியே வந்துட்டோம். இந்த பாப்மானே வேணாம். இன்னைக்கு நம்மளும் அவனுக்கு இல்ல ஒரு பெரிய நம்மளை ஏன் வெறுக்கிறாங்க, அவன் கோயிலுக்கு பக்கு போட்டுவோம்னா இல்ல, நம்மளை விட பெருசா வெறுக்கிறது தமிழர்களா. ஏன் எங்களே அர்ச்சராக்குறாய், ஓ இவன் அர்ச்சராக்கனா இவன் வர்ற ஊட்டியில உடைச்சுட்டு போயிடுவான்ட்டு அதை வெறுக்கிறான். நம்மளையே வெறுக்கிறான்னா அவனுக்கு சுத்தமா வேலையில்லாம பண்ணிட்டோம். எப்படி வேலையில்லாம பண்ணிட்டோம்? நம்ம புள்ள வயிற்றுல இருக்கிறான், நம்ம பிள்ளைக்கு என் புள்ள இருக்குன்னு வச்சுங்க, என் புள்ள கர்ப்பமாச்சுன்னா நான் போய் ஒரு ஐயரை கூப்பிடுவேன். என்னைக்கு வளகாப்பா இருந்தான்னு கேட்பேன். அவன் ஒரு தேதியை குறிச்சு கொடுப்பான். எப்போ வரப்போற என் பேரனுக்கு இன்னைக்கு இவன் தேதி இருப்பான், இன்னும் தேதி நல்ல தேதி உங்க வீட்டு கூட்டிட்டு போவேன். அன்னைக்கு கொஞ்சம் காசு கொடு. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அவனுக்கு காசு பாப்பானு. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கரு புதுசா பூர்த்தி ஆகல, மண்டையெல்லாம் கூட வந்திருக்காரு. பச்சை கரு வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அவனுக்கு வளகாப்பு காசு பண்றேன். வளகாப்பு பண்ணி ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு போறேன். வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு நாள் நல்ல குழந்தை பிறக்கும். பிறந்த உடனே அதுக்கு ஜாதகம் எழுதி வந்துட்டு போறேன். இவன் 4 நட்சத்திரம் பார்த்து கழிவாடு பாரு, அதை பாரு, புள்ள பிறந்த தாய் மாமனுக்கு அது கொடி சுத்தி பிறந்துருச்சு, அது தொப்புள்ள இருக்கு, எதையாவது சொல்லி அதுல கொஞ்சம் காசு கொடுக்கும். ஒரு ஜாதகத்தை குறிச்சு கொடுக்கும். என் பையன் பெருசாக 3 ஆகும்போது காது புத்தகத்துக்கு இவன் ஐயன்கிட்ட போய் நிற்கும். அப்புறம் மண்டையில மயிர் அடிக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு நாள் சொல்லி இவன் ஒரு நாள் மறுக்கா காசு கொண்டு போய் குழந்தைங்க மண்டை மோட்டை அடிச்சுடுவாங்க. அது காசு கொடுக்குறோம்னா அதுக்கு சோறு விட்டு அதுக்கு சோறு. அப்புறம் விஜயதசமி அன்னைக்கு பள்ளிக்கூடம் போட்டு போறதுக்கு இவன் 4 நட்சத்திரம் இவன் தான் காசு. இப்படியே சொல்றான். அது புள்ளையா போகும், பொம்பளை புள்ளையா போச்சுன்னு வச்சுக்கலாம். பெருசுனா வயசுக்கு வந்துச்சுன்னா ருது ஜாதகம் எடுத்து பாப்பாண்டுதான் எவ்ரி ஸ்டெப் சொல்றான். அந்த ருது ஜாதகம் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். ஒரு ஜாதகம் பொறுப்பு பாப்பாடு சேர்த்து சுத்தணும். அப்புறம் மாப்பிள்ளை பார்த்தோம், ஒரு நல்ல நாள் பார்த்தேன், அவனும் வர்றான். நல்ல நாள் பார்த்து எங்க வீட்லயும் போறான். என் பிள்ளைய பொண்ணு பார்க்க வர்றான். வந்தோடனே 2 பேரும் பேசி கலந்து ஒரு காமன் ஜோசியர், ஃபேமிலி ஜோசியரை கன்சல்ட் பண்ணுவான். காமன் ஜோசியர் போய் கன்சல்ட் பண்ணுவான். கன்சல்ட் பண்ணி மறுபடியும் ஐயனுக்கு காசு கொடுத்து முகூர்த்தத்துக்கு ஒரு நாள் கொடுப்போம். முதல்ல பொருத்தம் பார்ப்போம். பொருத்தமெல்லாம் போகும், மறுபடியும் காசு கொடுத்து மறுபடியும் முகூர்த்தத்துக்கு நாள். அந்த முகூர்த்த நாளை சும்மா விடுவானா, அந்த கால் வைக்க மாத்திரம் ஒரு நாள். முகூர்த்த கால் வைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குதுமா. சரி, முகூர்த்த நேரத்துக்கு ஒரு கால் போடுவோம், முகூர்த்த காலுக்கு ஒரு நேரம் போடுவோம். மறுபடியும் காசு கொடுத்து வந்துருமா, மறுபடியும் முகூர்த்த நாள். அந்த நாள் குறிப்பிட்ட நாள்ல எந்த நேரம்னு கேட்க ஒரு காப்போம். போய் அந்த குறிப்பிட்ட நேரம், முகூர்த்த நேரம், முகூர்த்த காலு, முகூர்த்த நேரம், முகூர்த்த நாள். அந்த முகூர்த்த நாள்ல முகூர்த்த கால் போட்டு முகூர்த்த நேரத்துல என் பிள்ளைக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறமா கையை தொட விடுவாங்கறியா, சாத்தி முகூர்த்தத்துக்கு எங்கடா நீ தேதி கொடுமா. சரி தொலைறான். சாத்தி முகூர்த்தத்தையும் முடிச்சு அவளுக்கு வீடு கூட்டிட்டு போறது, மறு வீடு பாக்குறது, தீபாவளி தலை நோம்பி எல்லாம் இந்த பாப்பாடு காலையில செக் போனோம்னா உடனே அவனுக்கு கருமாந்திரத்துக்கு காசு. செத்த நாள் நல்ல அட வயிற்றுக்குள்ள கருவுல சுரண்ட ஆரம்பிச்சவன் செத்து 3 வருஷம் ஆயும் சுரண்டாட்டான். எங்க இஸ்லாமிய சமுதாயம் இந்த மாதிரி விஷயம் மாட்டிட்டு பிடிக்காது. விவரமா வெளியே வந்துட்டோம். இந்த பாப்மானே வேணாம். இவனுக்கு காசு, நம்ம அந்த காசு அவனுக்கு தான தர்மம் பண்ணிட்டு போறான்.